நிறைய பேர் இன்னைக்கு கருமட்டையோட வளர்ச்சி கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போகும்பொழுது கொடுக்கக்கூடிய மருந்துகள்ல ப்ரொஜெஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஹார்மோன் காம்பினேஷன்ஸ் இருக்கிறதா கொடுப்பாங்க. உங்க பீரியட்ஸ் இர்ரெகுலரா இருக்கிறதுக்காகவோ அல்லது பீரியட்ஸ் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காகவோ, கருமுட்டை ஓவியுலேஷன் ப்ராப்பரா நடக்கல அப்படிங்கிறதுனாலயோ, உங்க ஏஎம்ஹெச் லெவல் குறைவாக இருக்கு அப்படிங்கிறதுக்காகவோ நீங்க ஊசிகளையோ மருந்துகளையோ மாத்திரைகளையோ பிரயோகிக்கும் பொழுது தலைவலி அடிக்கடி வருது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது ஒற்றை தலைவலியாக இருக்கும் பட்சத்தில் அது ஹார்மோன் சார்ந்த மருந்துகளுடைய விளைவுகளாக இருக்கலாம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுடைய மார்பகங்கள் திடீர்னு கனத்து காணப்படுது, வலிக்குது அப்படின்னு சொன்னாலும், பிரெஸ்ட் டெண்டர்னஸ் இதை நம்ம ஃபீல் பண்ணாலும் அது ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம். நம்ம செயற்கையான ஹார்மோன்கள் எடுத்துக்கும் பொழுது அந்த எண்டோமெட்ரியல் தின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக மாறிடும். நேச்சுரலான ப்ரொஜெஸ்ட்ரோன் என்னென்ன உணவுகள்ல நமக்கு ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு பாதாம்ல இருக்கு, வால்நட்ல இருக்கு, மாதுளம் பழத்துல இருக்கு, நிறைய சீட்ஸ்ல நமக்கு ஈஸியா கிடைக்கும். நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் மட்டன்ல இருக்கு, சிறு மீன் வகைகள்ல இருக்கு, பருப்பு வகைகள்ல இருக்கு, நிறைய புரோட்டீன் சார்ந்த உணவுகள்ல இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியும். சோ பெண்கள் நம்ம ஒரு விஷயத்துக்கு முடியவே முடியாது, எக் ரிசர்வே இல்ல, ஹார்மோனே ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருக்கு, எங்களுக்கு ரத்தப்போக்கு நிக்கவே இல்லை அப்படிங்கும் பட்சத்தில் நீங்க செயற்கையான மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது மருத்துவருடைய அறிவுரையின் பேர்ல அது உங்களுக்கு நல்லது விளைவிக்குமா விளைவிக்காதா, இந்த மாதிரி பக்க விளைவுகள்லாம் உருவாகுதாங்கிறத பார்த்து அந்த ஆலோசனையின் பேர்ல எடுங்க. இயற்கையான விஷயங்கள் மூலியமா நீங்க என்ஹான்ஸ் பண்ணிக்கும் பொழுது அது உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க வாய்ப்பு இருக்கு.